ஒரு தெலுங்கு டப்பிங் மூவி. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மூவி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூவிய ப்ளே பண்ணதுலேருந்து 1 நிமிஷம் கூட வெளிய வரல. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுக்கான இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த மூவிய பார்க்கும்போது. இந்த மூவில அவங்க வாதாடுற விதமும் பார்த்தீங்கன்னா, அதில பேசுற நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிற ஒரு லாயர் வந்து பார்த்தீங்கன்னா, போக்சோ அப்படின்ற ஒரு சட்டத்த பேஸ் பண்ணி வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூவில பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்க வந்து பேசினா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை வெளிய வரும் அப்படின்றது வந்து பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. ஒரு மூவில நெறைய லெசன் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் 2025ல. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு யார் வேணா எப்படி வேணா நெனைக்கலாம் அப்படின்றத வந்து இந்த மூவில வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசினா மட்டும் தான் அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வாதாடின விதம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. இந்த மூவிய கண்டிப்பா நீங்க பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த மூவி. ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் வக்கீல் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ வாதாடுவாரு. இவரு ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்குள்ள போன உடனே ஒரு கொஸ்டின் கேட்பாரு. ஸோ அந்த கேள்வி வந்து பயங்கரமா இருந்துச்சு. கோர்ட்டே அமைதியாயிடுச்சு அந்த கேள்வி கேட்டது.